இந்த தேர்தல்லாம் முடிஞ்சு இப்ப சமீபத்தில நம்முடைய மாநில முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி தலைமையில ஆட்சி நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்த உடனே ஒரு 18 நாள் ஆகுது. இன்னையோட பார்த்தோம்னா 18 நாள் ஆகுது. இந்த 18 நாட்கள்ல இதனுடைய என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் அந்த 18 நாட்கள்ல ஆட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதையெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனிச்சோம்னா, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறவங்க இத நிச்சயமா இத புரிஞ்சிருக்க முடியும். அதாவது என்னைக்கெல்லாம் எதிர்க்கட்சி, அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில பார்த்தோம்னு சொன்னா, தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கும். தினசரி போராட்டங்கள் நடக்கும். அந்த போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள தொடர்ந்து நடத்திட்டே இருப்பாங்க. அது அப்ப அந்த ஆட்சியினுடைய நிறைவுல எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நிறைவு காலகட்டத்தில 21க்கு முன்னாடி அப்போ இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒண்ணு சொன்னாரு. என்னங்க இந்த ஆட்சி காலகட்டத்தில கடைசி நேரத்தில இந்த அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில தொடர்ந்து இயக்கங்கள் புதுசு புதுசா பேர்ல மக்கள் இயக்கம்ன்றான், ஈகாங்கிறான், ஆர்ஒய்எஃப்ங்கிறான், என்னென்னவோ பேர்ல புதுசு புதுசா பூ உலகின் நண்பர்கள்ங்கிறான். அது என்னடா அது பூ உலகின் நண்பர்கள் புதுசா வந்து இதெல்லாமே புதுசு புதுசா பேர் வந்துட்டே இருக்கு. இவெல்லாம் என்னடா திடீர்னு எங்கிருந்தா உருவானா? யார் உருவாக்குனா? இத யார் உருவாக்குறது பின்னாடி? ஆனா இவன் எல்லாருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க ஒரே விஷயத்த இவங்க எல்லாரும் சேர்ந்து பல இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சது காமிக்கிறதுக்காக. தேசியத்திற்கான விஷயங்கள் ஏதாவது வரும்பொழுது இவன்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பான். உதாரணமா வேதாந்தாவா இருக்கலாம். இது மாரி பல விஷயங்கள்ல தூத்துக்குடியில நடந்த அந்த துப்பாக்கிச் சூடு, வேதாந்தா இந்த மாரி பல்வேறு விஷயங்கள்ல இவங்க எல்லாருடைய குரலும் ஒற்றை குரலாக இருக்கும். சரி இவன் ஏன் அப்ப தனித்தனியா வரான் அப்படின்னு சொன்னா, திடீர்னு இயக்கங்கள உருவாக்கிட்டே இருக்கானுங்க. எப்ப எந்த இயக்கம் எப்ப உருவாகணுங்கிறது யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து வேலை பண்ணி இதுக்கு பின்னாடி இருந்து இந்த இயக்கம் இப்ப இந்த விஷயத்துல ஈடுபடணும், போராட்டம் நடத்தணும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு நூத்துக்கணக்கான பேர் வந்து நிப்பான். அப்படின்னு சொல்லி நாம அவர்கிட்ட விசாரிக்கும்போது அவர் சொல்றாரு, அ நாம இது அந்த ஆட்சியினுடைய தலைமை, அதிமுகவினுடைய ஆட்சி தலைமை ஜனநாயகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதிய குடுத்தே ஆகணும்னு எல்லாருக்குமான அனுமதிய குடுத்தாங்க. குடுக்க சொன்னாங்க. ஏன்னா ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு. ஜனநாயகம் என்பது எல்லாருக்குமான உரிமைகள, மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள, என்னுடைய உணர்வுகள, வலிகள ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்றதுக்காக, ஆட்சியாளர் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஜனநாயகம் கொடுத்திருக்க உரிமை இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி நாங்க குடுத்தோம். அப்ப திரும்ப திரும்ப மாத்தி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்துல கூட நாம கூட இந்து மணி கூட இந்து சமுதாயத்திற்காக சில போராட்டங்கள் நடத்தணும்னு சொல்லி போய் கேட்டோம்னா, இடம் இல்ல, இங்க இல்ல, அங்க இல்ல. இதெல்லாம் ஏற்கனவே முடிவாயிடுச்சு. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான தேதி குடுத்தாச்சு. அவங்க கேட்டிருக்காங்க, இவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அனுமதியே இல்ல. இதெல்லாம் மேல அத சிஏஏ வந்தப்ப சென்னை ஷாஹீன் பார்க்ன்னு சொல்லி அங்கங்க மறிச்சு போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்தது. தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல மாதக்கணக்கில அவன் வரானோ இல்லையோ ஆர்ப்பாட்டத்தில 2 பேர் இருந்தாலும், ஒருத்தன் இருந்தாலும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. ஜனநாயகம் அப்படியெல்லாம் உரிமை குடுக்கல. ஆனாலும் அதற்கும் கூட அந்த அரசாங்கம் அப்பல்லாம் உரிமை குடுத்தாங்க. ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதிய குடுத்து காவல்துறை கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அது ஜனநாயகம் அந்த அளவுக்கெல்லாம் உரிமை குடுக்கல. இருந்தாலும் கூட அதுக்கான ஒரு ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கான ஒரு சிறப்பு சலுகைகள ஏன்னா சிறுபான்மையினர்னாவே எப்பவுமே சிறப்பு சலுகை தானே. அதனால அவங்களுக்கு குடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப அவரு அதிகாரி திரும்ப சொல்றது அவரோட பேசும்பொழுது சொன்ன விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 40 இயக்கங்கள் இருக்கு. இந்த இயக்கங்கள் புதுசு புதுசா பல இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 இயக்கங்கள். இந்த இயக்கம் தொடர்ந்து மாத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பொருள வச்சுட்டு அமைதியா இல்லாம, மக்கள் ஏதோ ஒரு இந்த இந்த எப்படி மக்களுடைய மனநிலை கொண்டு போகணும்னு சொன்னா, இந்த ஆட்சி மக்கள அமைதியா தூங்க விடாம, நிம்மதியா வாழ விடாத ஆட்சி. ஆகையினால தான் பாருங்க தினசரி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக கிளம்பிட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய, ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி பண்ணதுல 2021ல அவங்க ஜெயிச்சாங்க. திமுக ஜெயிச்சது. ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியில ஜனநாயக உரிமையோட எப்பவாவது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டா கூட அனுமதி இல்லை. அனுமதி மறுப்பு. யார் ஆர்ப்பாட்டம் கேட்டாலும் அதிமுக கூட பலமுறை இத குறை சொல்லியிருக்காங்க. விஜய் இப்ப ஜோசப் விஜய் அவரும் பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கோ, இல்ல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ, கூட்டம் நடத்துறதுக்கோ எதுக்கும் அனுமதி இல்ல. அப்படி ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய ஒரு பாசிச வேலையில திமுக ஈடுபட்டது.
இப்ப பாருங்க, இந்த 18 நாள் ஆட்சி அமைச்சு, இந்த ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு, தாவேகா ஆட்சி அமைச்சு 18 நாள் ஆகுது. இந்த 18 நாள்ல எத்தன இயக்கங்கள் தமிழ்நாட்டுல புதுசு புதுசா ஆர்ப்பாட்டங்கள தொடங்கியிருக்காங்க. உதாரணமா 25ஆம் தேதி திருச்சியில கோவன் சனாதனத்த ஒழிப்பேன்னு. இதே சனாதன ஒழிப்பு போராட்டத்த ஒழிப்பேன்னு சொன்னவரு உதயநிதி ஸ்டாலின். 2த்தையும் நீங்க ஒரு ஒரு கோடு 2 புள்ளிய இணைச்சு பாருங்க என்னன்னு தெரியும். இந்த கோவன் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதா, திருச்சியில நடத்துறதா சொன்ன கோவன் யாரு? அதிமுக ஆட்சி காலத்துல ம ம இது மூடு டாஸ்மாக மூடுன்னு பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி ரோட்ல டான்ஸ் ஆடின ஆளு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி போயாச்சு. போய் டிஎம்கே ஆட்சி வருது. இவர் எங்கன்னே காணோம். இத்தன நாளா இவர் இருந்தாரா? இல்லையான்னு கூட தெரியாம திடீர்னு இப்ப வேற கட்சி திமுகவுக்கு இல்லாம ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே ரோட்ல இறங்கி நான் இருப்ப காட்டிக்கிற மாரி, டேய் நானும் ரவுடி தான்ங்கிற மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்கி வர்றாரு. அதனால இந்த ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி இயக்கங்களுடைய ஆர்ப்பாட்டம், மக.இ.க. போன்ற இந்த மாதிரி பூவுலகின் நண்பர்கள் அது இதுன்னு ஏதேதோ புதுசு புதுசா இன்னும் கூட பல பேர்ல புதுசா வரும். இவங்க இந்த அர்பன் நக்சல்ஸ் இவங்கெல்லாம் பெயர் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய மாற்றிக்கொண்டு பச்சோந்தி மாதிரி கலரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதனுடைய நேச்சர் அது அப்படித்தான் இருக்கும். அதனுடைய குணம் மாறாது. ஆனா கலர் மட்டும் மாறும். அது மாதிரி பெயர் மட்டும் தான் மாறுமே தவிர, ஆட்கள் ஒரே ஆட்களா இருப்பாங்க. அவங்க வெவ்வேறு பேர்ல தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துவாங்க. இனிமேலும் நடக்கும். ஆகையினால ஆட்சியாளர்கள் இத புரிந்து கொண்டு, அதுக்கேத்த மாரி ஜனநாயகம் குடுத்திருக்கக்கூடிய உரிமை என்றாலும் கூட, இத முளையிலேயே ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய பார்க்கணும். இந்த ஆட்சிக்கு எதிராக சதி செயல்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இவர்கள்லாம் நிச்சயமாக இருப்பார்கள். மக்கள் அமைதியா இருக்கக்கூடாது. ஒரு அமைதியா இருந்துட்டா, அது மூலமாக இவங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. இவங்களோட பொழப்பு நடக்காதுங்கிறதுக்காக இத தொடர்ந்து செய்றாங்க. அதனால ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களைங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.